கல்வி அறிவோடு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்றேன், இத்தனை கலைகளும் அவங்களுக்கு கற்றுத் தேர்ந்திருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்திலே நீடித்து நிலைத்திருக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு 12 சொல்வார்கள். அதை போல ஒன்னே ஒண்ணு நான் என்ன சொல்லணும்னா, விவேகாவுடைய நிறுவனர் கல்வி தந்தை நாகராஜன் சார் வந்து எங்க அப்பா எஸ்பிஆரோட ஸ்டூடெண்ட். ஆனா அதற்கு மாறாக எங்கள் குடும்பமே என்னை உட்பட அனைவருமே நாகராஜன் சார் ஸ்டூடெண்ட். விவேகாவை நான் படிச்சு பொறியாளரான என்னுடைய துணை மனைவி இருக்காங்க, அவங்க இதே ஸ்கூல்ல முதல்வராக இருந்தவங்க, அவங்களும் விவேகாவுடைய ப்ராடக்ட். என்னுடைய தம்பி எஸ்ஆர் காந்தி ரயில்வேல இன்னைக்கு டிஐஜியா இருக்காப்ல, அவரு விவேகாவுடைய ப்ராடக்ட். என்னுடைய மகன் ஆர்த்தோ டாக்டர் மட்டும் இல்லாம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கான், அவன் விவேகாவுடைய ப்ராடக்ட். என் மகள் மருத்துவத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு எல்லாம் ஜெனரல் சர்டிஃபிகேட் படிச்சுட்டு இருக்கு, அது விவேகா ப்ராடக்ட். எங்களுடைய கல்வி அறிவு மேம்பட்டதற்கு இந்த விவேகா ஒரு முழு காரணம் என்று சொல்வதற்கு இந்த வேலையை சொல்லிருக்கிறது. நான் பட்டமளிப்புள்ள நானா படிக்கும்போது 21 வயசு 22 வயசுல தான் அந்த பட்டம் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு மழலைகளுக்கு பட்டத்தை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை வளர வைத்து நாளைக்கு விஞ்ஞானியா, நான் விஞ்ஞானி ஆவேன், நான் பெரிய டாக்டர் ஆவேன், நான் சயின்டிஸ்ட் ஆவேன், நான் இன்ஜினியர் ஆவேன், பெரிய புரொஃபசர் ஆவேன், காவல் அதிகாரி ஆவேன், கல்லூரி நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்குவதற்காக இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பட்டமளிப்பு விழா நடத்தி அழகு பார்க்கக்கூடிய இந்த விவேகா கல்வி குடும்பத்துக்கும் திரு நாம் அன்பு நண்பர் பாண்டுரங்க குப்தா அவர்களுக்கும் முதற்கனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நீங்க பூனையை கவனிக்கிற ஒரு வளர வரைக்கும் பூனை வாயில கடிச்சு அப்படியே கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க பெரும்பாலும் 199 பெற்றோர்கள் பூனை குட்டி மாதிரி தான் வளர்த்துங்க. மாமனார மட்டும் உங்களுக்கு விடுறது இல்ல, பாட்டிய மட்டும் உங்களுக்கு விடுறது இல்ல, மண்ணுல உளுந்து குடந்து எந்திரிச்சு அத குரங்கு குட்டி வளர்த்துற மாதிரி இன்னைக்கு இருக்கிற குழந்தைய வளர்த்துங்க. பூனை குட்டி மாதிரி பொத்தி வளர்ச்சது. நான் ஒரு கல்லூரி வாத்தியாருங்க, என் முடிய பட்டு வச்சதுன்னா என்னுடைய கேர்ள்ஸுக்கு தான். உங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 மூஞ்சி இருக்கும், தெரியவே தெரியாது. ஒவ்வொன்றும் டேடி போயிட்டு வர மம்மி, ஐயோ என் குழந்தை என்ன அமைதியா இருக்காங்க, ஸ்கூலுக்கு வந்து அடி வரலாம் நடக்கும். நீங்க பாக்குற குழந்தைக்கு ஒரு முகம், பள்ளிகளிலும் இவங்க பார்த்து எப்படி சொல்லிக்கிறாங்க, எத்தனை வேதனை போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க பொத்தி நான் ஒரு ஸ்கூல்ல பேசி முடிச்சோன்னே உங்களை மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க, சார் அவர் என் பேச்சே கேட்கறது இல்லை சார், அவருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க சார், அவர் என் பேச்சே கேட்க மாட்டாங்க. நான் ஒரு புருஷன் நினைச்சு எங்கும் அவருங்க 2வது படிக்கிறாங்க. அவர் வாங்க போங்க. இப்ப இந்த பையன் என்ன நினைக்கிறான், ஸ்கூல் காலேஜ் வந்து எங்க அம்மா நீங்க அப்படி இருக்க நீயும் குறைக்கிற நேரடியா கண்டுக்கிறோம். எனக்கு நம்ம கிட்ட நிறைய பணம் வந்துருச்சுங்க, சாதாரண கிடையாது. பணம், வசதி, வாய்ப்பு, உலகத்திலேயே பண்பாடு மிக்க நாடு நம்ம நாடு. பண்பாடு மிக்க நாடு. 10-15 நாடு சாதம் தொடர்ந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். அதே அப்பா. ஆனால் இன்னைக்கும் கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த நாடு, உலகத்திலேயே அதிக இளைஞர் சக்தி கொண்ட நாடு நம்ம நாடு. 55 60 கோடி இளைஞர்கள். குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, குழல் இனியுது யார் இனியுது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த குழந்தை பலாயிரம் கோடிக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது. சரியா வளர்த்துனீங்கன்னா சரியா போகும். இல்லைன்னா உங்களுடைய 45வது 50 வயசுல உங்க கையை பிடிச்சி போய் முதியோர் தந்துட்டு வந்துடும். கழுகு பாத்தீங்கன்னா முட்டை போடும்போது பெரிய பெரிய குச்சி வைக்கும், அப்புறம் சின்ன சின்ன குச்சி வைக்கும், பெரிய புல் இருக்கும், அப்புறம் காஞ்ச புல்லெல்லாம் போடுவோம், அப்புறம் தலை மறுபடியும் குச்சி பொறிச்சலும் மெது மெதுன்னு இருக்குங்க. தன்னுடைய சக்தியை பிச்சு 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 மெது மெதுவா வளர்த்தும். சரியா 1 மாசம் அந்த குட்டி குஞ்சிய தாயோட நக்க இலை தலை புல்லு உடம்புல எந்த காயமும் படாம வளர்த்தும்.
30 நாளைக்கு அப்புறம் தாய் ட்ரைனிங் கொடுக்கும். கூண்டுக்கு மேல வந்து நுனியில நிக்க வச்சு சொந்த அம்மா கழுகு குஞ்ச தள்ளியும் பறவைகள் அப்படியே பறக்கும். இது அப்படியே கீழே வந்து பறந்துருச்சுன்னா தாய் கழுகு விட்டுரும். பறக்கல தடுமாறுனா தாய் பறவை மறுபடியும் வந்து நம்முடைய முதுகுல வச்சு மறுபடியும் கூட்டு வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து வச்சு மறுபடியும் தள்ளும். இதை நீங்க கத்துக்கணும். பொத்தி பொத்தி செல்லுன்ற பொறுமையிலும் சித்தப்பங்கிட்ட அத்தை கிட்ட இல்லையா சின்ன சின்ன குடும்ப விஷயங்களை பேசி பேசி இன்னைக்கு நம்ம தனித்தனி தீவுகளா இருக்கிறோம். நம்மளாம் ஒன்னா இருந்தது எப்படி வந்துச்சு முதியோர் இருக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைகள் இன்னைக்கு இருக்க 30 வயசு பையன் 25 வயசு பையனா பெத்த தாயை கொண்டு போகிறாங்க. அது ரொம்ப ஒழுக்கம் முக்கியம். நீங்க பூனைக்குட்டி மாதிரி வளர்த்தாதீங்க, குரங்கு குட்டி மாதிரி வளர்த்துங்க. கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சை வளர்ற வரைக்கும் பொத்தி பொத்தி வளர்த்தி சாசனத்தியா அவங்களா வளரும். ஆக பெற்றோர்கள் நீங்க நல்லவர்களா இருக்கணும், நீங்க பொறுமைசாலியா இருக்கணும், நீங்க விட்டு கொடுத்தல் இருக்கணும். அந்த குழந்தை 1000 பேர் கேட்கும். கார்ல நீங்க உட்காரச்சின்னா அப்பா கார்னா என்னன்னு, அப்பா ஸ்டேரிங்னா என்னன்னு கேட்போம். எப்படிப்பா வண்டி ஓடுதுன்னுவா. உங்களுக்கு 3 கேள்விதான் பதில் தெரியும். பெட்ரோல்னா என்னப்பான்னு கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும். அப்படியே அவங்க அம்மா முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அம்மா தெரியும் அப்படியே அவங்க அப்பனை முடிச்சு வச்சுக்கிறாங்க. அம்மா அப்பனை வேஸ்ட்டு பெட்ரோல்னா என்னன்னு தெரியல. அப்படியே நம்ம யோகியில கிடைக்கிற எல்லாத்துக்கும் கிடைக்காத வாய்ப்பை தமிழகத்தின் தலை சிறந்த பள்ளி ஐநா சபைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. ஐநா சபை சொன்னா 2 நாள் சண்டை போட்டுருந்தாலும் சண்டை நிறுத்துவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு அமைப்பிலேயே நம்மளுடைய உங்கள் குழந்தை படிக்கிற பள்ளி சிறப்பாக்கினார்னா இந்த பள்ளியில் படிக்கிறதுக்கு நீங்களும் உங்கள் குழந்தைகளும் ஏதோ ஒரு காலத்தில் நல்ல காரியம் செய்திருக்குன்னு ரொம்ப பெருமையா நினைத்து வளருங்க. உங்க குழந்தையை நல்லா வளர்த்து பெரிய ஆளாக வளருங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்திருந்தப்போ சயின்ஸ் எக்ஸ்போ தான் யூஸ்வலி எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும். பட் சார் டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷ் எக்ஸ்போ பண்ணி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து இப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வளர்த்துறதுன்னு கொண்டு போயிருந்தாங்க. இது கண்டிப்பாக எல்லா லெவல்லையுமே எங்கள் காலேஜ்லேயே நான் சொன்னேன். நான் காலேஜில் எங்கள் சேர்மன் சார் சொன்னார், நம்ம இங்கே வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், இங்கிலீஷ்லேயே பேசணும் பழகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காலேஜ் லெவலில். இப்போ ஸ்கூல்லேயே பண்ணுறப்ப கண்டிப்பாக அது அவரோட பெருமை வந்து காலேஜ் லெவல்லையும் உலக அளவுலையும் ஃபேமஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கிராஜுவேஷன் டே. நாங்கள் யூஸ்வலி ஃபைனல் இயர்ஸ் கிராஜுவேட் பண்ண உடனே நாங்கள் ஒவ்வொரு பாஸ்ட் அவுட்டுக்கும் நம்ம கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு கொடுப்போம். அதுக்கெல்லாம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் போவோம். பட் இந்த வயசுலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராஜுவேஷன் கொடுக்குற ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா விவேகா தான். ரியலி ஃபீல் ப்ரௌட் ஆஃப் இட். அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பக்கம் ரீஜியனில் படித்தவங்க எல்லாமே விவேகா ஸ்கூல்ல இருந்தால் கொங்குநாடு காலேஜுக்கு வராங்க. இவங்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸு ஹேக்கத்தான்ஸ் நிறைய இடத்துல நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம். அதில் அந்த இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறவங்க பார்த்தா எந்த ஸ்கூல்மா படித்தோன்னா விவேகா ஸ்கூலாக தான் இருக்குது. ரியலி ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யுவர் ஸ்கூல் அண்ட் த ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் ஃபர்தர் ஆல்சோ. நான் வந்து ஒரு 20 வருஷம் விவேகா ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை வந்து என்னோட பெருமையாக நான் நினச்சிக்கிறேன். எனக்கு வந்து இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கும் இந்த விடிசி விவேகா டியூட்டோரியல் காலேஜ் தான் காரணம். இங்கே படிக்கிறவங்க எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி அதர் ஸ்கூலுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க போனால் அங்கே கண்டிப்பாக அவார்டு வாங்கிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு வருவாங்க.